இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது என்னன்னா, அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் நியூயார்க்லையும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி, எப்படி மே தினம் மாதிரி கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது. அதை மகளிர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. தோழர் பர்வீன் சுல்தானா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். கரெக்டா? அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு பொன்னாடையும், தோழர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம், அன்பு அண்ணியார் துர்கா ஸ்டாலின். ஏன் அண்ணின்னு சொல்றேன்னா, உங்களை விட எனக்கு வயசு அதிகமாக இருக்கும். ஆனால் முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி. அவர் 53, நான் 54. அதனால அவரு எனக்கு அண்ணன் ஆயிடுறாரு. அதனால உங்களை நான் அண்ணியார்னு சொன்னேன். அவங்க முன்னாடியில் இந்த விழா கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மாவெல்லாம் அம்மா உங்க ஸ்பீச் கேட்டிருக்க, மிரட்டி இருக்கீங்க. உங்களை பற்றியெல்லாம் தனித்தனியாக பேசுறேன்னு எனக்கு டைம் பத்தாது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு